நெட்ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். சிம்மம், காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு மார்ச் மாதம் 5 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு, இந்த 5 கிரகங்கள் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் என்பது கூட்டுஸ்தானம். அதே நேரம் ராசிக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனே அங்க உட்கார்ந்துருக்கார் 7ஆம் இடத்துல. அப்ப சிம்ம ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்து ஒரு கூட்டுஸ்தானம் வலுக்கின்றது, ஒரு கூட்டு தொழில் வலிமை பெறுகின்றது, ஒரு அரசியல் சார்ந்த கூட்டு வலிமை பெறுகிறது, ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துகின்றது, உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அதாவது முதல்ல இவருடைய முயற்சி, அடுத்து கூட்டினுடைய வெற்றி, இவரின் முயற்சி, கூட்டின் முயற்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடியது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே ஆள் பாதி ஆடை பாதி என்பது போல 1ஆம் இடத்தினுடைய யோகத்தை 7ஆம் இடம் முழுமையாக வெற்றி ஏற்படுத்தும். 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனசுல நினைக்கிறத 7ஆம் இடம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். அப்ப அப்படிப்பட்ட 7ஆம் இடத்துல சூரியன் அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடியது. புதன்
பேச்சு, வியாபாரம், செய்கின்ற தொழில், வாக்கு வன்மை, வெற்றி 2-11க்குரியவர். வியாபாரத்தில் வெற்றி, அரசாங்கத்தில் வெற்றி, அரசியலில் வெற்றி, அந்த பேச்சாற்றல், திறமை, கம்யூனிகேஷன் இதில் வெற்றி பெறக்கூடிய நிலை. லாபஸ்தானாதிபதி அவர் அங்கே உட்காந்துருக்கார். 2-11 லாபாதிபதி, 2ஆம் அதிபதி வருமானத்துக்குரிய லாபாதிபதி அவரு 7ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து சுக்கிரன் 3-10க்குரியவர், கம்யூனிகேஷன், ஜீவனாதிபதி, தொழிற்சானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் அவரு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார். எவ்வளவு பெரிய வலிமை பாருங்க. சனி 7ஆம் இடம் கூட்டு ஸ்தானத்துக்குரிய அவரு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அப்புறம் 6-3-2026 அன்று அட்டமஸ்தானத்துக்கு விபரீத ராஜயோகமா போறார். விபரீத ராஜயோகம், சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய முன்னேற்றம். 6க்குரிய நெட்டில் இருந்தால் விபரீத ராஜயோகம் இந்த மார்ச் மாதத்தில் சிம்ம ராசிக்கு ஏற்பட போகின்றது. சற்றும் எதிர்பாராத ஆச்சரிய யோகம், அதிர்ஷ்ட யோகம். அடுத்து ராகு, பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடியது. ராகு பிரம்மாண்டம், ஒரு கூட்டில் ஒரு பிரம்மாண்டம், ஒரு தொழிலில் ஒரு பிரம்மாண்டம், செய்கின்ற தொழில் பிரம்மாண்டம், பதவியில் பிரம்மாண்டம், அரசியலில் மிகப்பெரிய பிரம்மாண்டம். அடுத்து செவ்வாய் 5 அதாவது 4-9க்குரியவர், 4ஆம் அதிபதி, பூமி, மக்கள் ஆதரவு, 9ஆம் அதிபதி அதில் உயர்வு, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 5 கிரகங்கள் அதே நேரத்தில் லக்னத்தில் கேது, அதாவது ராசியில கேது, சிம்ம ராசியில கேது இருக்கிறது பல குழப்பத்தை உருவாக்கும். கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் 5 கிரகத்தினுடைய மார்ச் மாத யோக பலன்கள். இதை தனிப்பட்ட உங்கள் கர்மாவின் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வரும்.